எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, திரௌபதி 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது யாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய மோகன்ஜி சார் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துல யாரு லீட் ரோல் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய ரிச்சர்ட்சன் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்மளுடைய நட்ராஜ சுப்பிரமணியன். இவர் ஏற்கனவே பல படத்துல சதுரங்க வீடு எல்லாம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு இதுல ராஜா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா அவருக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். படத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழர்களினுடைய தொன்மைய ஹிந்து மதம் தான். அத மாத்தணுன்றதுக்காக முகலாயர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய பிலிம் தான் இந்த திரௌபதி 2. படத்தினுடைய ஸ்டார்டிங்ல நம்ம ரிச்சர்ட்சன் அரசவையில ஒரு பெரிய பதவியை நம்மளுடைய நடராஜன் சார் கொடுக்குறாரு. அதை வச்சு அவன் போர்படை தளபதியா இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே வாள் வித்தை எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த மக்களை நல்லாவும் வச்சுக்கிறாங்க. ராஜா பண்ண வேண்டியதை நம்மளுடைய அசிஸ்டன்ட் ஒர்க்கரா இருக்கக்கூடிய இவர் ரிச்சர்ட்சன் பண்றாரு. இது நல்லா சூப்பரா இருக்குது. படத்துல கேஸ்டிங் கால் பாத்தீங்கன்னா ஹீரோயினிக்கு காஸ்டியூம்ஸ் பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த திரௌபதி அப்படின்ற வார்த்தைக்கே அவங்க தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிலிம்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய டைலாக் ஆகட்டும், ஒரு சீனுமே சீன் பை சீன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மைனா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களை அடிமைப்படுத்துவதற்காக வேறு நாட்டில இருந்து வரக்கூடிய முகலாயர்கள் ஆட்சி பண்றவங்களை முகலாயர்கள் நம்மளுடைய தமிழர்களை தடுத்து நிறுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த பிலிம் போது அடிமையும் படுத்துறாங்க ஒரு சில மன்னர்களை. இவரை மட்டும் அடிமைப்படுத்த முடியறதில்ல, நம்மளுடைய நடராஜன் சாரை மட்டும் முடியறதில்ல. ஏன்னா இவர்கிட்ட நல்ல ஒரு தளபதி இருக்கிறான்றதுனா அவன் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். ஆனாலும் போக போக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 70% முஸ்லிம்ஸா மாத்திட்டாங்க. ஆனாலும் இவங்க நாங்க தமிழர்கள் தான், ஹிந்து மதத்தை தான் சேர்ந்தவன்னு சொல்லிட்டு கடவுளை மட்டும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி போகக்கூடிய பிலிம் தான் இந்த திரௌபதி 2. தடுக்கிறாங்களா இல்லையா, இவர் என்ன பண்றாரு லாஸ்டா அப்படின்னு அந்த பிலிம் நகர்த்து. இது பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரமா கொடுத்துருக்காங்க. சீன் பை சீன் சதிக்கிருக்காங்க. படத்துல ஹீரோயினிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டா இருக்குது. ஹீரோ நம்மளுடைய ரிச்சர்ட்சன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. படை தளபதியாவே இருந்தாலும் இவருக்கு சூப்பரா தான் இதுல கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, படத்துல எடிட்டிங்கே கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், அதை சொல்லலாம். வேற என்ன மைனஸ்ன்ற அளவுக்கு எதுவுமே படம் ஓகே. நம்முடைய மோகன்ஜி சாருக்கு திரௌபதி 1க்கு அப்புறம் அந்த 2 பெரிய சக்சஸ் தான் சொல்லணும். நீங்க நினைக்கலாம்னா 1க்கும் 2க்கும் சம்மந்தம் இல்லாத இதை கொடுத்துருக்காங்க. 1ல பெண்ணினுடைய அடிமைத்தனம் இல்லாத ஒருத்தங்களுக்கு இருக்கிறதா கல்யாணம் பண்ணி வச்சு கலப்பு திருமணம் பண்றதா, அது என்ன, அது உண்மையா பொய்யா அப்படின்னு 1ல காமிச்சாங்க. 2ல தமிழர்களுடைய பண்பாடா இருக்கக்கூடிய ஹிந்து மதத்துல இருந்து ஏன் முகலாயர்களை முஸ்லீம் மதமா மாத்தினாங்க அப்படின்னு இந்த பிலிம்ல ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லாவும் போகுது. இந்த பிலிம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு போய் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.